கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். அன்பும் இரக்கமும் மிகுந்த சாந்தமும் கிருபையும் உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோங்க தாவே. இரக்கமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, கிருபையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோங்க தாவே. நல்லவரே உம்மை துதிக்கிறோமப்பா, வல்லவரே உம்மை துதிக்கிறோமப்பா, பெரியவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே உதிரிகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களா கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஒரு விசை கத்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு உம்மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே புது கிருபை தாருங்க தாவே, புது பலனை தாருங்க தாவே, புது ஜீவனை கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தாவே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரச் செய்ய வேணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறங்க தாவே. உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறங்க தாவே. நன்றி 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 கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆனால் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கீங்க கத்தாவே. எத்தனையோ இக்கட்டுகள்ல இருந்து, எத்தனையோ அனுரேந்தினே விபத்துக்கள்ல இருந்து, விபரீதங்கள்ல இருந்து கத்தாவே நீர் எங்களை அன்றைய செட்டை நிழல்ல அன்றைய மறைத்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே. அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறங்க தாவே. கத்தரை நம்பிறவனோ செழிப்பான், ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டான்னு சொன்னீங்களே கத்தாவே. ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறோமப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே இப்பொழுது கத்தாவே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறேக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறேக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறங்க தாவே. வான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல கத்தாவே எங்களுடைய ஆத்மா கத்தாவே உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது கத்தாவே. ஆண்டவரே நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக அநேகரே உங்களுடைய தேவைகள் என்ன அறிந்திருக்கிறேன்னு சொன்னீங்களே கத்தாவே. எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நீரா இருக்கிறக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. நன்றி 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 கத்தாவே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஒருவர் கூட கத்தாவே பலவீனம் உள்ளவர்களாய் நோயுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது கத்தாவே. எல்லாரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறோம் கத்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய கத்தாவே. இன்னும் அதிகமாய் மோடி நெருங்கி ஜெபிக்க ஆண்டவரே நீர் எங்களை அடைந்தனே ஜெப ஆவியினால் நிரப்புங்க, ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புங்க, ஆவியின் கனிகளினால் எங்களை நிரப்புங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோதரிக்கிறோம், உம்மை தோதரிக்கிறோம், உம்மை தோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே புது கிருபை தாரும், புது பலனை தாரும் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. அடே பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம்னு சொன்ன தேவனே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கத்தாவே நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிற கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே பிசாசனம் விரிக்கும் வளைக்கும் பிசாசின் கண்ணிகளுக்கும் கத்தாவே, கண்களின் இச்சைகளுக்கும் கத்தாவே நீர் எங்களை விலக்கி நீர் பாதுகாக்கணுமாய் கிருபை செய்ய கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உடன் ஊழியர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தினரையும் கத்தாவே. ஆண்டவரே என் தேவனை இம்மட்டும் பாதுகாத்தீர், வழி நடத்தினீர், நல்ல சுகம் பலன் ஜீவன் கொடுத்தீங்க. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஒவ்வொருவரும் போகும்போதும் வரும்போதும் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் கத்தாவே. எந்த விதமான விபத்துகளும் ஏற்படாதபடி என் தேவன் கத்தாவே அவர்களை மூடி மறைத்து நீர் பாதுகாத்து வளர்த்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோமப்பா.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் சொன்ன தேவனே, இன்றைக்கு கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யுங்க கத்தாவே. உமக்காக வாழ உமக்காக ஜீவிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லன்னு சொன்ன தேவனே, உம்முடைய வழியிலே உம்முடைய நினைவின்படி எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. ஒருபோதும் பெருமை எங்களுக்குள்ள வேண்டாம், அகந்தை எரிச்சல் கோபம் வேண்டாம் கத்தாவே. தாழ்மை எங்களுக்கு கொடுங்க, உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறதுக்கா நான் விடுமை துதிக்கிறோமப்பா. என் தேவனே உம்முடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. என் தேவனே ஆலயத்தினுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க கத்தாவே. நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் கத்தாவே நீர் வல்லமையாய் செயல்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. உடைய நாம மகிமைக்காக செயல்பட உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையில கத்தாவே, ஜெப வேளையில கத்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிற கத்தாவே. என் தேவனே தயவா எங்களுக்கு மனம் இறங்குங்க. ஆண்டவரே வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே ஜெப வேளையில கத்தாவே, ஆண்டவரே விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது கத்தாவே எல்லா விண்ணப்பத்துக்கும் நீர் பதில் கொடுக்க போற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறேன் கத்தாவே. கடந்த நாட்கள்ல அநேக விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்தீரே, அதுக்காக நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே பாடல் வேளையில கத்தாவே இப்படி அபிஷேகம் இறங்கி வரட்டும் கத்தாவே. இந்த இடம் முழுவதுமாக கத்தாவே ஆண்டவரே ஆன்லைன்ல கேட்கிற ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கத்தாவே இப்படி அபிஷேகம் இறங்க செய்வனுமாய் கிருபை செய்யுங்க. செய்தி வேளையில கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. எங்களுடைய செவிகளை நீர் திறந்துள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இப்படி வார்த்தையின்படி நடக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. நீர் அப்படியாய் செய்யப்படுற கிருபைக்கா நடுவிடுமை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே தயவா எங்களுக்கு மனம் இறங்குங்க. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையாயும் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே இன்னும் அநேக கிளை சேவைகள் ஆண்டவரே நிறுவப்பட்டு கத்தாவே இப்படி உண்மையான சத்தியம் கத்தாவே கொண்டு செல்லப்படத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தினரையும் பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க கத்தாவே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மால் எல்லாம் கூடுங்க கத்தாவே. சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. எங்களுடைய சுய சித்தத்தின்படி நாங்கள் செயல்படாதபடி கத்தாவே உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய வாஞ்சியின்படி நடத்துங்க. ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து எங்களை வழி நடத்துங்க. இப்படி நாம் மயப்பட்டும் துதி கனமெல்லாம் மீட்பரச்சலும் கத்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கத்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கத்தரை வைக்க கிருபை தாரும், என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும், மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமனவனவர்களை கனமனவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:26 உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு
உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளும் காலை வேளையிலே நம்ம மத்தியிலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக சகோதரர் குமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது நாமும் அவரோடு இணைந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு அதற்கான பதிலை கொடுக்கத்தக்கதாக நாம் முழு சிந்தையோடு முழு பலத்தோடும் முழு ஜீவனோடு நாம் ஜெபிப்போம். தேவன் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் விரைவிலே பதில் கொடுக்க நாம் இணைந்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்க போறோம். அதிகாலையில் தேடுகள் என்னை கண்டறிவான்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோமே. இந்த நாளிலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நம்ம பார்க்க போறோம். அப்படியே நம்ம கண்களை மூடி நம்மளை நாமளே ஒப்பு கொடுத்து அவருடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் அவருடைய சமூகத்தில் வரும்படியாக நாம் அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பெரியவரே, மகா கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, தயவுள்ளவரே, அன்பு நேர்ந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, அப்பா உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இருந்தவராகவே இருக்கிறேன் சொன்னவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போயிடுச்சு பார்க்கிறோமே. ஏசப்பா, அந்த வேலையும் தகப்பனே, அப்பா சோத்திரமாட இந்த காலை வேளை ராஜா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, கிருபையாய் கர்த்தாவே, ஏசப்பா நீர் எங்களுக்கு மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏற இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல் விண்ணப்பங்களும் கர்த்தாவே உமக்கு சோத்திரமாட உம்முடைய சமூகத்தில் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் கர்த்தாவே சோத்திரமாட உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் கர்த்தாவே உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யுங்க ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனிடத்திலே கர்த்தாவே
உம்மிடத்தில் நாங்கள் இரக்கம் கேட்பதற்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே, நீ இரக்கமுள்ள தேவனாக இருக்கின்ற சொன்னால் பார்க்கிறோமே அந்த இரக்கம் கத்தாவே. அப்பா அந்த காலை வேளையில ராஜா அப்பா நமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டு பிள்ளைகளோடு கத்தாவே இணைந்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நமக்கு சோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்துக்கு கத்தாவே நீ பதிலை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடையிலும் இயேசுவி நாமத்திலே உடைக்கப்படுவதாக கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்வீராக. ஏசப்பா மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட எங்களுடைய தலைமை போதற்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்போஸ்தலர் ஆசீர்வாதியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். மகனோடு உம்முடைய கரம் இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். மகனை எந்த நோக்கம் எந்த சித்தத்துக்காக கர்த்தாவே நீ அழைத்தீரோ, நீ உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே, அந்த மகனை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அவருக்கு கர்த்தாவே இன்னும் தகப்பனை தீர்க்க ஆயுசை கொடுத்து கர்த்தாவே உமக்கு சோதரம் ஆண்டவரே. இந்தியா முழுவதும் கர்த்தாவே ஏசப்பா அவரை கொண்டு நீ பலத்த காரியங்கள் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துங்க. கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். மகனோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். கர்த்தாவே உமக்கு சோதரம் ஆண்டவரே. பிள்ளைகள் செய்கின்ற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீ மகிமைப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் கொடுத்தகப்பனே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தாவே திருச்சி ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய ஐயாவை கர்த்தாவே உம்முடைய வல்லமையான கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயாவுடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. ஐயாவை இன்னும் தகப்பனே பலப்படுத்தும், ஆரோக்கியத்தைப்படுத்தும் கர்த்தாவே. நல்ல சுகன் பலன் கர்த்தாவே நீ தர வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவத்தில் இன்னும் மகனை கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. வேதத்துள்ள கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. அப்பா புதைந்திருக்கிற அந்த புதை பொருளை கர்த்தாவே நீ வெளிப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே கர்த்தாவே எங்களுக்கு தகப்பனே அப்பா நமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜீவ ஊற்றாகி அந்த வசனத்தை தகப்பனே எங்களுக்கு போதித்து நாங்கள் கர்த்தாவே அப்படியாக நடக்கக்கூடிய அந்த கிருபை கர்த்தாவே அப்பா எங்க தலைமை போர் கர்த்தாவே நீ கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. மை சோதரிக்கிறாஜா அம்மாவுக்காய் சோதரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. தாயாருக்கும் தகப்பனே நல்ல வேளன் சுகத்தை தாரும் கர்த்தாவே. கிருபையில கரம் கொடு இருக்கட்டும். இன்னும் கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே அதிகமாய் கர்த்தாவே ஏசப்பா நமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக செபிக்கக்கூடிய அந்த கிருபையை தந்தீரே அதற்காய் சோதரம் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே அந்த தாயாரை வல்லமையை எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தகப்பனே அப்பா கொடுக்கப்பட்ட கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. மகனுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மகனோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். மகன் கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. பல வெளி மாநிலங்கள் கர்த்தாவே வெளி நாடுகள் கர்த்தாவே சோதரம் பிரயாணம் பண்ணி போகும்போது மகனோடு உம்முடைய கரம் இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். மகனை வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க. போகிற இடமெல்லாம் தகப்பனே கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. யோசுவா எப்படி எடுத்து பயன்படுத்தினீரோ அதே போல கர்த்தாவே அப்பா சோதரம் ஆண்டவரே. அப்பா மகனை கர்த்தாவே நீ எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீ கிரியை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு சோதரம் கர்த்தாவே. அப்பா இந்த நாள் தகப்பனே அப்பா மகனை கர்த்தாவே நீ நின்னு தகப்பனே கர்த்தாவே உமக்கு சோதரம் ஆண்டவரே. அக்கினி சுவாலை நீ எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. சோதரம் கர்த்தாவே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீ மகிமைப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு சோதரம் ஆண்டவரே. மகனை கொண்டு கர்த்தாவே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. உமக்கு சோதரம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் தகப்பனே அப்பா உம்முடைய ஆலயத்துக்கு ஓடோடி வருவதற்கு மகனை கொண்டு தகப்பனே நீ பெரிய காரியங்களை செய்வீராக கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளும் கூட தகப்பனே கர்த்தாவே பாஸ்டர் நெல்சனுக்காய் சோதரம். சகோதரி பெர்சிகாய் சோதரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. சோதரம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. அவருக்கு செய்கின்ற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. உமக்கு சோதரம் ஆண்டவரே. அங்கே நடைபெற அந்த டிஸ்வா ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. சோதரம் ஆண்டவரே. மதந்தோறும் நடக்கக்கூடிய அந்த 2வது சனிக்கிழமை நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அங்கே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமத்திற்காய் வைராக்கியமாக நிற்கக்கூடிய மகனை கர்த்தாவே இன்னும் தகப்பனே நீ பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. மகன் ஜெபிக்கிறது போல கர்த்தாவே உமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா சென்னை பட்டணத்துக்கு தகப்பனே கர்த்தாவே ஒரு இடம் வாங்க வேண்டும் கர்த்தாவே. சோதரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்காக ஒரு ஆலயத்தம் கட்ட வேண்டும் சொல்லி அந்த வாஞ்சை விருப்பத்தை கர்த்தாவே மகன் மூலியமாக கர்த்தாவே நீ செய்து முடிக்க வேண்டும் கர்த்தாவே. அப்பா உம்முடைய வல்லமையான கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. சோதரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜா. உமக்கு சோதரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு சோதரம் கர்த்தாவே. அப்பா பாஸ்டர் டேனியலுக்கா சோதரம் கர்த்தாவே. ஜபாக்கா சோதரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்கள் கர்த்தாவே
சோதரமானவரே நாளுக்கு நாள் கத்தாவே விருத்தி அடைய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். கத்தர் அற்புதம் செய்வதற்கா சோதரம், அதிசயங்கள் செய்வதற்கா சோதரம், கிருபையுள்ள கருத்தெல்லாம் ஒப்புக்கிறோம். கத்தாவே சோதரம் சோதரம் கத்தாவே அப்பா சோதரமானவரே சென்னை பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தோடைய வல்லமை இறங்கட்டும். கத்தாவே அங்கே அம்மானவரே அப்பா அந்த பாச கத்தாவே வல்லமை எடுத்து பயன்படுத்த முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாட்டவரே அந்த 26 நடக்கக்கூடிய கூட்டத்தை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. கத்தாவே உம்முடைய நாம அந்த இடத்துல மகிமை அடைய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாட்டவரே அநேக ஆத்துமாக்கள் அங்கே வர கத்தர் உதவி செய்வீராக. கத்தாவே எல்லா தடைகளும் கத்தர் மாட்டி போடுவீராக. கத்தாவே உமக்கு சோத்திரமானவரே அப்பா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி பார்க்கிறோமே. அந்த சென்னை பட்டில் இருக்கிற கத்தாவே பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தாவே அந்த ஆத்ம சபையை நோக்கி எல்லா பிள்ளைகளும் வரட்டும். கத்தாவே கத்தாவே சோத்திரமானவரே எல்லாம் பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பெற்று தகப்பனே இயேசுதான் உண்மையான தெய்வம் சொல்லி அந்த அறிகின்ற அறிவை தாரும். கிருபையுள்ள கர்த்தர் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வீராக. இயேசப்பாமை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யும். கத்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் கத்தாவே. நான் தகப்பனே அப்பா கிளை சபைக்கா ஜெபிக்கிறோம். கத்தாவே மாத்தூருக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே அப்பா மாத்தூர் பகுதியில் கத்தாவே ஆலயம் கட்டப்படுவதான இந்த காரியங்களை குறித்து கத்தாவே அப்பா நாங்கள் பார்க்கிறோமே. கத்தாவே நீர் அறிவீர் ஆண்டவரே. அதுக்குள்ளான தேவையிலே கர்த்தர் சந்தியும். கத்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் கத்தாவே. எது எது தடையா இருக்கிறோ அந்த தடையெல்லாம் இந்த வருஷத்துல அதெல்லாம் முறியடிக்கப்பட்டு இயேசுப்பா அந்த வருஷத்துல தகப்பனே ஆலயம் கட்டுக்குதான அதுக்குள்ளான தேவை எல்லாத்தையும் கர்த்தர் சந்திக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்ய ஊழியங்கள் கத்தாவே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய நாம மாத்திரம் அந்த இடத்துல மகிமை அடைய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. மேட்டுப்பட்டிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். மேட்டுப்பட்டி கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே அங்கே நடைபெறதான ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் நாளுக்கு நாள் தகப்பனே அநேக கூட்டங்கள் வர கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே நீ அந்த இடத்துல கத்தாவே நீ கிரியை செய்து கொண்டு இருக்கிறீ. அதற்காய் சோத்திரம் இன்னும் அந்த இடத்துல உம்முடைய நாம மகிமை அடைய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மலை மேலே உள்ள பட்டணமாக மாறட்டும். கத்தாவே எல்லாம் அந்த அம்மாடவரே அந்த கத்தாவே அந்த சபையை தகப்பனே அப்பா இன்னும் வல்லமையாடுது பயன்படுத்துங்க. அந்த சபையானது மலை மேலே உள்ள பட்டணமாக மாறட்டும். சுற்றுவிட்ட கிராமங்கள் கத்தாவே இருக்கிறதான பிள்ளைகள் எல்லாம் ஓடோடி கத்தாவே உம்முடைய ஆலயத்தை நோக்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். கத்தாவே மனப்பார்க்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கத்தாவே மனப்பார்வை கத்தாவே ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய அசவி கத்தாவே நீ கொடுத்து உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் ராஜா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சோழகம்பட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கத்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் கத்தாவே அப்பா சோழகம்பட்டி கத்தாவே சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அங்குள்ள ஜனங்களாம் தகப்பனே இயேசுப்பாவும் சோத்திரம் ஆண்டவரே ஆலயத்தை நோக்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் தகப்பனே உம்மிடத்தில் வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சுற்றுவட்ட கிராமங்கள் இருக்கிற எல்லா கத்தாவே அவர் எல்லாரும் தகப்பனே அப்பா சோத்திரம் ஆண்டவரே அவர்களாம் வருவதற்கு கர்த்தர் உதவிச்சிங்க. எல்லா தடைகள் நீக்கிவிடுங்க. ஒரு 70 ஆண்டாக மாறட்டும் இந்த ஆண்டு. கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யும். இயேசுப்பாமை சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கத்தாவே. அப்பா அந்த வேலும் தகப்பனே அப்பா சோத்திரம் பெரம்பலூருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பெரம்பலூர் கத்தாவே சபையை கர்த்தர் ஆசீர்வதியும். அங்கே ஊழியசேகர மகனை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் தகப்பனே அப்பா ஊழியத்தில் உற்சாகமாக செயல்பட கர்த்தர் உதவி செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீ மகிமைப்படுத்துங்க ராஜா. உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் கர்த்தாவே. சபையில் முன்னின்று பொறுப்புகளை எடுத்துக்க செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். யார் யாரெல்லாம் கர்த்தாவே பொறுப்போடு செயல்படுகிறார்களோ அவர்கள் உண்மையாக உத்தமமாக கர்த்தாவே உமக்கு சோத்திரம். முதலாவது உமக்கு உண்மையாக, இரண்டாவது கர்த்தாவே சோத்திரம் சபைக்கு உண்மையாக, மூணாவது ஊழியக்காரர்கள் உண்மையாக இருக்க தேவன் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. அப்படியாக கர்த்தாவே நீ பிள்ளைகளை கர்த்தாவே நீ வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீ நன்மையான காரியங்களை செய்யுங்க. இயேசுப்பாமை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீ மகிமைப்படுத்துங்க ராஜா. சபையிலே கர்த்தாவே காணப்படுதான கர்த்தாவே வாழ்வை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கத்தாவே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே உம்மை நோக்கி அவர் வளரட்டும் ஆண்டவரே. இந்த வாலிப வயதிலே கத்தாவே அப்பா சோத்திரம் ஆண்டவரே உம்மை தேடுவர்களாக மாறட்டும். கத்தாவே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே சோதரிக்கிற ஆண்டவரே. அப்பா செல்லுக்கு லேப்டாப் கத்தாவே சோத்திரம் அடிமையாக இல்லாதபடிக்கு கர்த்தருடைய வேதத்தில் அடிமையாக இருக்க கர்த்தர் உதவிச்சிங்க ராஜா. ஏசப்பாமை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவே. வரக்கூடிய கத்தாவே நாட்களை தகப்பனே அப்பா வாலிபர்களை கொண்டு தகப்பனே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்கப்படணும் ஆண்டவரே. நீ கத்தாவே நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசப்பாமை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவே. அந்த வாலிப பிள்ளைகள் செய்கிறதான காரியத்திலிருந்து கத்தாவே அப்பா விடுதலை பெற்று கத்தாவே கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடிய கத்தாவே பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க ராஜா. ஏசப்பாமை சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் கத்தாவே. அப்பா நான் கூட தகப்பனே அப்பா எல்லா இடங்களும் புதிக்கப்பட்டவுள்ள கத்தாவே ஜெப குழுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜெப குழுவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கத்தாவே சோத்திரம் எங்கெங்கெல்லாம் அங்கே நடக்குதோ அங்கெல்லாம் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும். கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் தகப்பனே அப்பா
சோதரம் ரெட்டிப்பான கத்தாவே ஆத்துமாக்கள் அந்த இடத்துல வந்து கூடி ஜெபித்து உம்முடைய நாமத்தை மையமைப்படுத்த கத்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பாமை சோதரிக்கிறோம் கத்தாவே. அந்தந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உமக்கு சோத்திரம் கத்தாவே. அதை கத்தாவே செயல்படுதான பிள்ளைகளை உம்முடைய வளமையான கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. பிள்ளைகளை தகப்பனே இன்னும் உற்சாகத்தினால் நிரப்புங்க கத்தாவே. பரிசுத்த ஆவியானவர் நீங்க அவர் மூலியமாக நீ கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்த நன்மையான காரியங்களை செய்யுங்க அந்த இடத்துல தகப்பனே. அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் கத்தாவே. அந்த ஜெபக்குழு மூலியமாக கத்தாவே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சோத்திரம் கத்தாவே. நீ அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பாமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே. இந்த நாள் கூட தகப்பனே ஆத்ம சபை உள்ள விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தோடைய வல்லமை இறங்கட்டும் கத்தாவே. ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும் வரங்கள் கனிகள் செயல்படட்டும் கத்தாவே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு அவர்கள் ஊழியம் செய்வர்களாக மாறட்டும் கத்தாவே. ஏசப்பாமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் கத்தாவே ஒவ்வொரு விசுவாசிகளும் தகப்பனே ஏசப்பா இந்த வருடத்தில் தகப்பனே அப்பா சோத்திரம் வரக்கூடிய ஆண்டுகளை தகப்பனே அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா 10-20 ஆத்துமாக்கள் அப்படி கொண்டு வர அளவுக்கு தகப்பனே அவர்களை நீ வல்லமையா என்னை எடுத்து பயன்படுத்த முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. சோதரிக்கிறாஜா சோதரிக்கிறோம் அவர்களெல்லாம் கனி கொடுக்கறாக மாறட்டும் கத்தாவே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா யோசேப்பை போல தகப்பனே எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் அனைவரும் தகப்பனே அப்பா கனி கொடுத்து அப்பா செழித்தோங்க கத்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அதற்குள்ளான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் ஆலோசனையும் கத்தாவே நீ தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் நன்மையான காரியங்களை செய்வீராக. ஏசப்பா உமக்கு சோதரம் கத்தாவே. சோதரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தகப்பனே அப்பா இந்த இடத்துல நடைபெறுதான கத்தாவே உமக்கு சோதரம் ஆண்டவரே. விடுதலையின் உபாச கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தோடைய வல்லமை இறங்கட்டும் கத்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. இங்கே நான் கத்தாவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய அந்த உபவாச கூட கத்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளும் கத்தர் மாட்டி போடுறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே உம்முடைய கரம் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் தகப்பனே அப்பா கத்தாவே மாவட்டத்திலிருந்து தகப்பனே இந்த இடத்துல வராங்க சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோமே. ஏசப்பா நீ செய்யக்கூடிய அந்த அற்புதத்துக்காக சோத்திரம் அதிசயத்துக்காக சோத்திரம். எங்கள் ஊழியக்காரை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீரே அதற்காக உமக்கு சோத்திரம் செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வெளி தகப்பனே இன்னும் தகப்பனே கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே. இந்த சபையானது மலை மேல் உள்ள பட்டணமாக மாறட்டும். அநேக ஜனங்கள் கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே. தமிழ்நாடு கத்தாவே மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கும் இந்த திருச்சி மாவட்டம் எப்படி அது மத்தியில் இருக்குதோ அதே போல இந்த சபையானது கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே தமிழ்நாடு முழுவதும் தகப்பனே இந்த சபையானது எல்லாத்துக்கும் மேலான ஒரு சபையாக மாறட்டும். எல்லா ஜனங்களும் ஓடோடி வரட்டும். விடுதலை பெறட்டும். ஆசீர்வாதங்கள் பெறட்டும் கத்தாவே. உம்முடைய சத்தியத்துக்கு வாய்தாக்கியமாக நிற்கக்கூடிய பிள்ளையாக மாறட்டும் கத்தாவே. கத்த நன்மையான காரியங்களை செய்வீராக கத்தாவே. சோத்திரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீ மகிமைப்படுத்துங்க ராஜா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஏசப்பாமை சோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. சங்கிலி தொடர்பு ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம். இதற்காக கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையிலும் உம்முடைய வல்லமையான கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் கிருபையாய் நடத்துங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா உமக்கு சோத்திரம். ஜெபிகளை கத்தாவே உற்சாகமாக செயல்பட கத்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு சோத்திரம் கத்தாவே. அப்பா அந்த வேணும் தகப்பனே அப்பா தினமும் சபைக்காகவும் ஊழியர்களுக்காகவும் கத்தாவே குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு கதாவே நீ வல்லமையை எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் நீ ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. மூப்பர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லா வித நன்மையா கத்தர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் தகப்பனே வெட்கம் அடையக்கூடாது ஆண்டவரே. இந்த 2026 கத்தாவே உமக்கு சோத்திரம். உம்முடைய நாமம் மகிமை அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளையாக ஒவ்வொருத்தரும் நீ மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்த நன்மையான காரியங்களை செய்யுங்க ஏசப்பாமை சோதரிக்கிறோம் கத்தாவே. நான் கதாப்பனே அப்பா பெண்கள் ஐக்கிய கொடுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல தாப்பனே வாரம் கத்தாவே நடக்கக்கூடிய அந்த பெண்கள் கூடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தோடைய வல்லமை இறங்கட்டும் கத்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. அதை பொறுப்போடு செயல்படுத்துகிற அம்மாவை நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தோடைய வல்லமை இறங்கட்டும். அம்மாவை கத்தாவே பலப்படுத்தும். கத்தாவே வருதுகிறான பிள்ளைகளை கத்தாவே பலப்படுத்தும் கத்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. அன்னைக்கு தாப்பனே நாங்கள் அப்போஸ்தலனை பார்க்குறோமே. ஏசப்பா அவர்கள்லாம் கூடி ஜெபித்தார்கள் கத்தாவே. ஊழியக்காரர் வெளியில் வந்தார் சொல்லி பார்க்குறோமே. அதே போல பெண்கள் கூடி ஜெபிக்கும் போது அநேக கட்டுகள் இருந்து கத்தாமே கத்தாவே சோத்திரம் இருக்கதான எல்லா பிள்ளைகளும் தகப்பனே வெளியில் கொண்டு வருவதற்கு அவருடைய ஜெபங்கள் ஊக்கமாக இருக்கட்டும். கத்தோடைய வல்லமை இறங்கட்டும். அவளை கொண்டு நீ பலத்த காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீ மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பாமை சோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்நியரை உபசாரிக்க ஊழியர்களாக ஜெபிக்கிறோம். கத்தோடைய வல்லமை இறங்கட்டும். இதுக்கு கத்தாவே பொறுப்போடு செயல்படான பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அதுக்காக நான் கொடுக்கக்கூடிய கரங்களை கத்தர் ஆசீர்வதிங்க. இதுக்கு உற்சாகமாக செயல்படுற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க கத்தாவே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமை அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் எனக்கு கத்தாவே ஊழியம் செய்த பிதாவான கணவனா வாத்த முடியும் கத்தாவே. இந்த ஊழியத்தை கத்தாவே யார் யாரெல்லாம் பொறுப்போடு செய்கிறார்களோ கத்தாவே அவர்களை தகப்பனே அபிரதமாக நீ
ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மையான காரியங்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த தகப்பனே அப்பா மாதந்தோறும் நடக்கக்கூடிய கர்த்தாவே சோத்திரம் முழு இரவு ஜெபத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே அப்பா நீர் தகப்பனே அப்பா முழுவதும் நீ ஜெபித்தீர்னு நாங்கள் பார்க்கிறோமே. அதே போல தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் கத்தாவே சோத்திரம் ஊழியக்காரோடு இணைந்து தகப்பனே அப்பா முழுவதும் கத்தாவே அந்த ஜெபத்தை கத்தாவே சோத்திரம் ஆடுற மாதந்தோறும் வைத்துக்கிற அந்த குதிரை கத்தாவே நீ ஆசீர்வதிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே சோத்திரம் ஆடுற நாங்கள் ஏறக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல் விண்ணப்பங்களும் தேவனாகிய கர்த்தர் கேட்டு நீர் எங்களுக்கு பதிலை கொடுக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆடுற. நீ எப்படி ஜெபிக்கிறோ அதே போல நாங்களும் ஜெபிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தர முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆடுற. இன்னும் தகப்பனே புது புது அனுபவத்தில் கத்தாவே சோத்திரம் ஆடுற எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆடுற. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தர். அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீ மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை சோதரிக்கிற ராஜா, உம்மை சோதரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுக்குன்று தகப்பனே அப்பா உமக்கு சோதரி எங்கள் சபைக்கென்று தகப்பனே ஒரு கல்லறை தோட்டம் வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு வேண்டும் ஆண்டவரே. நீ கர்த்தாவே நன்மையான காரியங்களை செய்வீராக. கர்த்தாவே எங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களாத்தையும் கேட்கிற தேவன் நீர் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு தகப்பனே அப்பா என்னென்ன தேவைகளை சொல்லி நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குன தேவன் நீர் ஆண்டவரே. ஏசப்பா அன்னைக்கு காணா ஒரு கல்யாணத்தில் அன்னைக்கு குறைவு காணப்பட்டது. கர்த்தாவே நீ குறைவை நிறைவாட்டினீர். அதே போல உம்முடைய பிள்ளையாக எங்களுக்கு தகப்பனே என்னென்ன குறைவு இருக்குன்னு சொல்லி நீர் அறிவீர் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய குறைவை எல்லாத்தையும் கர்த்தாவே நீக்கி போட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல இறங்கை ஊழியர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. ஊழியங்கள் இன்னும் தகப்பனே பழுகி பெருக அங்கு தகப்பனே அநேக ஆத்துமாக்கள் கர்த்தாவே இன்னும் தகப்பனே அங்கே கர்த்தாவே கிளை சபைகள் உருவாக்கப்பட அநேக ஆத்துமாக்கள் அங்கே வர கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் கர்த்தர் மாட்டி போடும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீ மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கர்த்தாவே ஒவ்வொரு வேண்டுதலும் தகப்பனே உம்முடைய வல்லமையான கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். எங்களுடைய ஜெபத்தை எல்லாத்தையும் கேட்டு அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கால வேளையிலே பரிசுத்தமுள்ள தேவன் அவர் நல்லவராய் நன்மை செய்கிறவராய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆயுச நாட்களை கூட்டி கொடுத்த தேவன் இதற்காய் நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு பாடலை பாடுவோம். சிறகுகளின் நிழலில் தண்ணிலே நான் நம்பி இளைப்பார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படியாய் அவருடைய நிழலிலே தங்கி இருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே.
பாருவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாருவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாருவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை
செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. விடாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை.
உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையிலே கர்த்தரை தேடுகிறதும் துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரம். காலையிலே நாம் இப்போ பாடி கர்த்தரை அவருடைய பிரசன்னத்தோடு ஆராதித்தோம். ஒரு அற்புதமான நேரம். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் காணப்படும். அதிகாலையில் என்னை தேடும் பொழுது நீ கண்டடைவாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை இரக்கமும் புதியவைகளாய் காணப்படுகிறது. ஆகவே கிருபை தொடரட்டும். தாவீது சொன்னது போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை ஆணித்தரமாய் சொல்லுகிறார். ஒரு விசுவாசத்தோடு சொல்லுகிறார். நன்மை கிருபை என்னை தொடரும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த நன்மைகள் தொடரட்டும். தேவ கிருபை தொடரட்டும். அதற்கு ஒவ்வொரு நாள் காலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்துக்கு ஓடி வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தை திறந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 15 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதரானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாம் தரம் ஆபிரகாமை பார்த்து கர்த்தருடைய தூதன் கூப்பிட்டாராம். கர்த்தருடைய தூதன் என்றால் கர்த்தர். அந்த இடத்துல அருமையானவர்களே, முதல் தரம் கூப்பிட்டார். முதலாம் தரம் கூப்பிட்ட பொழுது ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. ஆபிரகாம் துணிந்து செய்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டா அதுக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் ஆபிரகாமுக்கு உண்டு. ஆபிரகாமுக்கு என்ன பழக்கம்னா, கர்த்தர் சொல்லிட்டார் அதை செஞ்சிடணும். இன்னைக்கு நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. அருமையானவர்களே, ஆபிரகாமை பாருங்க, முதல் அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார் 12ஆம் அதிகாரத்தில், உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படுனார். புறப்படு அப்படின்னார். பாருங்க, அவன் யோசிக்காம புறப்பட்டு வந்தான். கொஞ்சம் கூட யோசிக்கல. அதுக்கு முன்னே அவன் விசுவாசி கிடையாது. அவன் கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. அவன் ஒரு அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டு வந்தவன், வேற தேவர்களை கும்பிட்டவன், ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். இன்னொரு விதத்தில் சொன்ன விக்கிரகங்களே செய்து அவன் விற்று கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன்.
அப்பேற்பட்ட குடும்பத்தில் இருந்து வளர்ந்து ஒரு 75 வயசு அவனை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கூப்பிடுறார். அதை எல்லாரையுமா கூப்பிட்டாரு? எல்லாருமே செய்யன்னு சொல்கிறாரு கர்த்தருக்கு? ஆமாம், எல்லார்ட்டையும் சொல்கிறது கிடையாது. நாங்களாம் ஊழியத்தில் இருந்த காலத்தில் வந்த காலத்தில் ஆசீர்வாதம் யார் இருக்கார்ல, எல்லார்ட்டையுமே சொல்ல மாட்டார். இவன் செய்ய மாட்டான்னு தெரியும், அதனால் அவன்கிட்ட சொல்ல மாட்டார். இவன் செய்வான்னு தெரியும், அவனை கூப்பிட்டு செய்ய சொல்லுவார். அவன் எதையும் செய்வான். வெட்டுறான்னா வெட்டுவான், கொத்துறான்னா கொத்துவான், தூக்குறான்னா தூக்குவான். அப்போ சொல்லி கீழ்ப்படியலைன்னா அவனுக்கு நல்லது கிடையாது. அதனால் ஏன் நம்ம இவன் சொல்லி கீழ்ப்படியாமல் போய் இவனுக்கு அந்த வேதனை எதுக்குன்னு சொல்லிடுவார். ஒரு ஊழியக்காரரே அப்படி நினைக்கும் பொழுது ஆபிரகாம் அதாவது கர்த்தர் என்ன பண்ணார்னா, தேராகு குடும்பத்தில் லோத்தை கூப்பிடலை, ஆனால் கூப்பிடாமே வந்தான். அவன் கதையை என்னாச்சு பார்த்தீங்களா? ஆபிரகாமை ஒட்டிக்கிட்டு வந்தான், ஆனால் கடைசி வரைக்கும் ஆபிரகாமோட அவன் என்ன நிற்க முடியலை, ஆபிரகாமோடு அவன் செல்ல முடியலை, இடையில பிரிஞ்சுட்டான் பாருங்க. ஆனால் இந்த ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதல் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் அவனை சும்மா கூப்பிடலை. நெகேமியா எழுதுகிறார் 9ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7-8. ஆபிராமை தெரிந்து கொண்டு, ஆபிரகாமை முதலாவது என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டு செலக்ட் பண்றாரு இந்த வீட்டில். அதாவது தெரிந்து கொள்ளப்படுதல், அதுதான் முக்கியம். அவனை அந்த குடும்பத்தில் பாருங்க, அவனை தெரிந்து எடுக்கிறார். கோத்திரத்துக்கு ஒருவனை, குலத்துக்கு ஒருவனையுமா ஆண்டவர் பிரித்து கொண்டு வர்றார். இங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம்னா நம்மளெல்லாம் ஒரு செலக்டட் பர்சன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இல்லைன்னா இந்த காலவெளியில் இங்கே நம்ம உட்கார முடியுமா? எத்தனை பேர் இருக்காங்கல்ல, சரி வர முடியாதவங்கள நான் சொல்லலை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கு தெரிந்து எடுக்கப்பட்டவர்கள். தாவீது எல்லா கல்லையும் அள்ளி போடலை. மெய்ப்பனோட அடுப்பை பையில 5 கல்லை மட்டும்தான் எடுத்தான் தெரிந்து. அவனுக்கு தேவை 5 கல். கர்த்தருக்கு தாவீதுக்கு தேவை எத்தனை கல்? அவன் அபிஷேகம் பெற்றவன். நிறைய குளங்கள் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அதில் செலக்டட் ஒரு தெரிந்தெடுக்கிறான் 5 கல்லை. ஏன் அப்படின்னா 5 ராட்சதர்கள் இருந்தாங்க. கோலியாத்தின் வர்க்கம் 5 பேர் இருந்தாங்க, பைபிளில் இருக்குது. 5 பேரையும் காலி. அவனுக்கு தரிசனத்தை பாருங்க. ஐம்புலன்களை மேற்கொள்ளணும், ஐம்புலன்களை அடக்கணும், அதை கீழ்ப்படுத்தணும். அது கீழ்ப்படுத்தினா தான் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியும். இல்லைன்னா அந்த 5 புலன்களை நம்மளை மேற்கொண்டுரும். அதனால தான் பவுல் சொன்னார், நான் தானே ஆகாதவனாய் போயிடக்கூடாது, என் சரீரத்தை ஒட்டுக்கிறேன், கீழ்ப்படுத்துகிறேன் கர்த்தருக்கு. அப்போ பாருங்கள், தாவீது போய் எங்களை தெரிந்தெடுத்தாராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அவன் ஆற்றுக்கு போய் வாசிங்களே, எழுத்துறீங்களா? சொல்லையில் இந்த பைபிள் படிக்கிறவங்க உட்காந்துக்கிறவங்க எடுத்துடணும். தடியை கையில பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து, அதுதான் இந்த ஆற்றில் இருக்கிற கூழாங்கல்களை எடுத்து போட்டுக்கிட்டான்னு சொல்லலை. ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து, அவைகளை நல்ல கவனிங்க, தெரிந்தெடுத்து. இந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு மேன்மை. நல்ல கவனிக்கணும். ஈசாயின் குடும்பத்தில் தாவீதை தெரிந்து கொண்டார். 8 பேர் இருந்தாங்க, 7 பேரை போக பண்ணியாச்சு. கடைசி ஆள் தான் இவன். சாமுவேலுக்கு ஒரு தடுமாற்றம். அவர் ப்ராப்பர்ட்டி தீர்க்கதரிசி. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? ஏன்னா இருந்தவனே அத்தனை பேர் தான் அங்கே இருந்தான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இல்லை, ஒருவன் இருக்கிறான். ஆனால் கர்த்தர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு சாமுவேல்கிட்ட. ஆனால் தாவீதுன்னு சொல்லலை, ஒருவனை தெரிந்து கொண்டேன் தான் சொன்னார். ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். பார்த்தீங்களா? யாரா தெரிந்து கொண்டார்? ராஜா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ராஜா என்ன மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு? எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? ஆடு மேய்க்கிற ஒருவனை
இஸ்ரவேலுக்கே, சமஸ்த இஸ்ரவேலுக்கே ராஜாவாக. கர்த்தருக்கு ஆண்டவர் எப்படி ஒரு செலக்ட் பண்றார், எடுக்கிறார் பாருங்களேன். எடுக்கிறார் பார், தெரிந்தெடுக்கிறார் பாருங்க, பொறுக்கி எடுக்கிறார் பாருங்க. நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. கவனிங்க, இப்போ தெரிந்தெடுக்குதல், இவனை தெரிந்தெடுத்து இவனை ராஜாவாக்குறார். இவன் போய் ஒரு 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுக்கிறான் பாருங்க. கூழாங்கல்லு கத்தரிக்கு இந்த கல்லு அடிபட்டு 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 கல்லோடு அடிபட்டு அடிபட்டு தண்ணியோடு அடிபட்டு அடிபட்டு ஆத்துல மோதி 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 கூழாங்கல் ஆயிடுச்சு. எப்படி நம்ம வாழ்க்கையில சில நேரம் அடிபடுவோம், விட்டுருவாரு, கல்லோடு கல்ல மோத விடுவாரு, தண்ணியெல்லாம் வந்து மோதும், உருட்டி 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 எடுத்து நம்மளை சார்பாக்கிடுவார். பாடுகளும் உபத்திரவங்களும் ஒருவனை எப்படின்னா உருவாக்குது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்ல வச்சிடும். நமக்கு வருகிற பிரச்சனைகள், ஒரு விசுவாசிக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டம், நெருக்கம், ஒடுக்கம், கஷ்டம், இதெல்லாம் நம்மளை மோதி மோதி மோதி, சில பிரச்சனைகள் நம்மளை மோதி மோதி தேவையில்லாதெல்லாம் நம்ம விட்டு விலகி நம்மளை உருவாக்கி சார்பாக்கி கர்த்தருடைய கரத்துக்கு நம்மளை கொண்டு போகும். இல்லைன்னா அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர் கையிலே நம்மளை கொண்டு போய் நிறுத்திடும், நிறுத்தி நம்மளை பயன்படுத்த வச்சிடும். அதுதான் கூழாங்கல். கர்த்தருக்கு கூழாங்கல்னு சாதாரணமாக நினைக்க வேணாம். ஆற்றுக்கு போகிறான் பாருங்க தேடி, கூழாங்கல் இங்கே தான் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். இந்த கல்லை எடுப்போம், அவனுக்குள்ள அபிஷேகம் சொல்லுது, 5 கல்லை எடு. ஆண்டவர் சபையில் 5 ஊழியத்தை வச்சிருக்கிறார். 5 ஊழியம்: அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். கர்த்தருக்கு 5 விரல் மாதிரி, கையில் 5 விரல் மாதிரி ஒரு சபைக்கு 5 ஊழியத்தை வைத்திருக்கிறார். அந்த சபையை சிறப்பா உருவாக்கி அந்த சபை பக்குவமடைந்து கரையற்ற, பிழையற்ற, திரையற்ற, ஆமா, ஒரு மகிமையான ஒரு சபையா வரணும்னு ஆண்டவர் 5 ஊழியர்களை கொடுக்கிறார், 5 ஊழியங்களை கொடுக்கிறார். கர்த்தருக்கு அதோடு அருமையானவர்களை அந்த சபையிலே அற்புதங்களை செய்யும், குணமாக்கும் வரங்களையும் கொடுக்கிறார். சபைக்கு தான் இதெல்லாம் தர்றார். கர்த்தருக்கு என் சபை எப்படி இருக்கணும்னு பார்க்கிறார். என் சபை ஒரு மனவாட்டியா வரணும். என்னுடைய சபை அது சரீரம். அந்த சபைக்கு அவர் ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார், ரத்தத்தையே கரையம் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது, அருமையானவர்களை, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, அது ஸ்தாபனம் கிடையாது, அது டினாமினேஷன் கிடையாது, அது சரீரம், அது மனவாட்டி. ஆதாம் ஏவாளுக்காக வெளியே வர்றதுக்கு அவன் ரத்த சிந்தனா. ஆனால் அந்த சபை தோல்வி அடைஞ்சு போச்சு, அந்த சபை இன்றைக்கு விழுந்து போச்சு, அந்த சபை சர்ப்பத்துக்கு செவி கொடுத்து அந்த சபை வஞ்சிக்கப்பட்டு போயிட்டு. ஆனால் புதிய ஒரு சபை அவர் உருவாக்குறார். அதற்கு ஆதாம் அல்ல, பிந்தின ஆதாம் ஆகிய அவரே தன்னுடைய சபைக்காக ரத்தத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் எவ்வளவு உங்கள் சத்தியத்தை கேட்குறீங்க? ஆமாம், இந்த இடத்துல கர்த்தர் நான் அதெல்லாம் பேசுவேன், நான் இங்கே நின்னேன். இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, உருவாக்குகிறார். நீங்கள் யாருன்னு காமிக்கிறார் கர்த்தருக்கு. ஆகவே நாமெல்லாம் இந்த சபைக்கு வந்திருக்கிறோன்னா, இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள சபை, இது திருச்சபை. கர்த்தருக்கு அந்த உபதேசத்துக்குள்ளே நம்மை கொண்டு போறார். எவ்வளோ பேர் ஊழியம் செய்கிறாங்க, எவ்வளோ சபைகள் இருக்கிறது. ஆனால் இது எவ்வளோ பெரிய மேன்மையான காரியம். கர்த்தருக்கு இருக்கட்டும். கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து 5 கூழாங்கல்லை மெய்ப்பருக்குரிய அடைப்பை பையில போட்டான். அடிச்சாத முதல் அடி தாவீதின் அடிதான். முதல் அடி வாங்கினவன் கோலியாத்து தான். ஒரே கல்லில் சுருண்டு விழுந்தான். கர்த்தருக்கு ஆமா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன் தெரிந்தெடுத்த கல். அது மாதிரி கர்த்தர்
ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, வாசிங்க இப்போ. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து, ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி. எங்க இருந்து புறப்பட பண்றார்? ஊர். ஊர் என்றால் பாம்பின் பொந்தான். ரெண்டு அர்த்தம் உண்டு, அதுல ஒரு அர்த்தத்தை சொல்றேன். பாம்பின் பொந்து, அந்த இடத்துல இவன் குடியிருந்தான். அதனால இவனுக்கு ஆசீர்வாதமே இல்லை, இவன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை. இவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். இவனை பார்த்தார். ஆண்டவர் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிறவர். ஒருவனை வச்சு அவன் மூலம் சந்ததி வரணும், கோத்திர பிதாக்கள் வரணும், பரிசுத்தமான சந்ததி, ஒரு நட்சத்திரங்களை போன்ற சந்ததி. அந்த சந்ததியில ஒரு யூதா வரணும், அந்த சந்ததியில ஒரு தாவீது வரணும், அந்த சந்ததியில தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து வரணும். ஆண்டவருடைய தரிசனம், அவருடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். லோத்தை அல்ல, அந்த குடும்பத்தில் ஆரானை அல்ல, யாரையோ அல்ல, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரையிட்டு, தேவனாகிய கர்த்தர் நீர், அவன் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. பாத்தீங்களா என்னவா? ஆண்டவர் அப்படியே பார்க்கிறார், தேடுறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஒரு சந்ததி வரணும், அந்த சந்ததி கிறிஸ்துவாக வரணும். அந்த கிறிஸ்து யார் மூலம் வரணும்? ஆண்டவர் எப்படி ஆதியாகமத்தில் தேடுறார், பார்க்கிறார். தன்னை மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக, கிறிஸ்துவாக, இயேசுவாக இந்த உலகத்தில் வரன்றதுக்கு ஒருவனை தெரிந்து கொள்றார். பாருங்க, கர்த்தருக்கு ஒருவனை செலக்ட் பண்றார். இதாங்க ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, தரிசனம், அவருடைய நோக்கம். நோக்கம் இல்லாமல் நீங்க இங்க உட்கார முடியாது. இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறார், இன்னைக்கு உங்களை பெருக செய்ய போறார். கர்த்தருக்கு பாருங்க, அவன் இருதயத்தில் என்ன இருந்துச்சான்? தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனுடைய ஹார்ட்டை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்து ஒருவனை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். கர்த்தருக்கு சாமுவேல்ட்ட சொல்றார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், நீ பார்க்கிறபடி நான் பார்க்கவர் அல்ல, இருதயத்தை நான் பார்க்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒருவனுடைய இருதயத்தை நான் பார்த்தேன். அவன் இருதயத்தில் உண்மை இருக்கிறது, உத்தமம் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆமா, வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமியெங்கும் பாத்தீங்களா, ஆண்டவருடைய கண்கள் எங்க உலாவுது? இந்த உலகம் முழுவதும், பூமி எங்கும். நம்ம கண்ணு இதுக்குள்ளதான் பார்க்க முடியும், ஆனா ஆண்டவருடைய கண்ணு வேற. சிலருடைய கண்ணு தீர்க்கதரிசிகளின் கண்ணா இருக்கும். இந்த கழுகு கண்ணு பார்த்தீங்கன்னா மேலே இருந்துக்கிட்டு அப்படியே சைடு அப்படி பார்க்கும், தண்ணியை பார்க்கும், இங்கிட்டு பார்க்கும், இங்கே பாட்டும். எங்கே இறைய பிடிக்கலாம், எந்த இறைய பிடிக்கலாம், எது தனக்கு தேவைன்னு அங்கேருந்து வந்துடும். பறந்துக்கிட்டு செட்டைகளை அடிச்சு மேலிருந்து அவைகளை பார்க்குமா, கர்த்தருக்கு தூரத்திலிருந்து அவைகளை பார்க்குமா. ஆண்டவர் சொல்றார், கழுகுகள் செட்டைகளை போல நான் என் ஜனங்களை சுமந்துக்கிட்டு போனேன்னார். அவர் ஒரு பெரிய கழுகு, கர்த்தருக்கு. ஆமா, அருமையானவர்களே, ஆசீர்வாதையாக பிரசங்கம் பண்ணிக்கிருப்பார், முன்னதான் இருக்கும், ஆனால் அவர் கண்ணு பின்னையும் பார்க்கும். அது எப்படி தான் பார்க்கணுன்னே தெரியாது. அந்த காலத்தில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறவர், இவன் எலும்பும் பின்னாடி தெரியாது, யாரையா எலும்புறதும் பாரு, இங்கே முன்னதான் பிரசங்கம் பண்ணிக்கிருப்பார். சிலர் கண்ணு அது அன்றைய ஊழியர்களுக்கு கொடுக்கிற கண்கள். சில கண்ணை மூடிக்கிட்டே பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் அவர் கண்ணை திறந்துக்கிட்டு, அவர் கண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஷார்ப்பாக இருக்கு, கர்த்தருக்கு. அது மாதிரி சில ஊழியக்காரர்களுக்கு தேவன் அப்படி ஒரு கண்களை, பார்வையை கொடுத்திருப்பார்.
அப்படி ஒரு அபிஷேகம் கண்களில் இருக்கும். கண்களிலும் ஒரு அபிஷேகம், சத்தத்தில் ஒரு அபிஷேகம், கரத்தில் ஒரு அபிஷேகம், வஸ்திரங்களில் ஒரு அபிஷேகம், நிழலில் ஒரு அபிஷேகம். சிலருக்கு பேதுரு நிழலில் அபிஷேகம், பவுலின் உருமால்களிலும் கச்சைகளிலும் கரங்களிலும் அபிஷேகம். இதெல்லாம் வேதம் உண்டு. இதான் அப்போஸ்தல அடையாளம், அப்போஸ்தல ஊழியம். அதனால தான் கர்த்தர் நம்ம இதில் சேர்த்திருக்கிறார், இணைச்சிருக்கிறார். நம்மையும் கர்த்தர் அப்படி ஆக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஆபிரகாம் இருதயத்தில் என்ன இருந்துச்சான், அது மாதிரி தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வல்லமையை கொடுக்க விரும்புகிறார், அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார், வரங்களை கொடுக்க விரும்புகிறார், கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார். அது நிலைத்திருக்கும். கர்த்தருக்கு சரி அழைத்து அவனை என்ன பண்றார், ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்றார், இப்போ முதல் சத்தம், முதல் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு வேண்டாம் பாருங்க. எல்லாவற்றையும் பட்டணத்தை விட்டான், சொந்தக்காரனை விட்டான், இனத்தை விட்டான், அதை விட்டான், இதை விட்டான், உடனே கீழ்ப்படிந்து வந்துட்டான். ஏன்னா உண்மை உள்ளவன் இல்லையா, உண்மை உள்ளவன் பரிபூரண, உண்மை உள்ளவன் கீழ்ப்படிச்சு வாழ்ந்துருவான். கீழ்ப்படி எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் சிலர் கீழ்ப்படியாத மக்களாக தான் இருப்பாங்க. கீழ்ப்படியா வணங்கா கழுத்துள்ள ஜனமா. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தால் மேன்மை, கீழ்ப்படிந்தால் உயர்வு, கீழ்ப்படுகிறவருக்கு கிருபை. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும், ஒரு போதகருக்கு கீழ்ப்படியணும், உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். நாங்களாம் கீழ்ப்படிஞ்சதுனால தான் முதலாவது வீட்டில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சோம், ரெண்டாவது போதகர் கீழ்ப்படிஞ்சோம் கர்த்தருக்கு. ஆமாம், அடுத்து கர்த்தருடைய வசனம் வார்த்தை என்ன சொல்லுதோ அதெல்லாம் கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் அருமையாக கீழ்ப்படிந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இப்போ ரெண்டாவது சொல்றாரு, உன் பையனை கூட்டிகிட்டு போய் எனக்கு என்ன பண்ணு, பலி செலுத்து. சர்வாங்க தகனபடி யார்ட்டுமே கேட்கல, இவர்கிட்ட தான் கேட்கிறாரு பையனை. என்ன சொல்லுவான், நரபலி கேட்கிறாரு. உடனே கீழ்ப்படிறான் பாருங்க. அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். உடனே பையனை மனைவி கிட்ட சொல்லலை, சொன்னா விடுமா அந்த அம்மா, தொலைச்சனும் கர்த்தருக்கு. அதனால ஆராதனைக்கு போறேன், தொழுது கொண்டு வருவோம், விறக உடைச்சாச்சு, வேலைக்காரனை கூப்பிட்டாச்சு, விடிய காலையில் எழும்பி ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் எழும்புறோம். அதிகாலையில் எழும்புற பழக்கம் ரொம்ப ஆபிரகாமுக்கு இருந்துச்சு, தாவீதுக்கு இருந்துச்சு. அதனால் அவங்க கிருபை ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றாங்க. அதிகாலையில் எழும்பணும், கர்த்தரை தேடணும், இழுத்து போத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. டைமுக்கு படுத்து அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடும் பழக்கம் நமக்கு வேணும். இதுதான் பரிசுத்தவான்களுடைய பழக்க வழக்கங்கள். நல்ல பழக்க வழக்கம் நமக்கு வேணும் கர்த்தருக்கு. ஆகவே அதிகாலையில் எழும்பி எல்லாம் முடிச்சு அதெல்லாம் இருக்கட்டும், எடுத்து எல்லாம் போகிறான். மூன்றாவது நாள் போய் அங்கே இடத்த பார்க்குறாரு, கண்களை ஏறெடுத்து போகிறார். வேலைக்காரன் நிறுத்தியாச்சு, எல்லாம் பையன் கேட்குறான். அவன் விவரமானவன், டீன் ஏஜ், சின்ன குழந்தை கிடையாது. அப்பா நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, விறகு இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அவங்க பையன்கிட்ட சொல்றாரு, கத்தர் பார்த்துக்கொள்ள வருவான்ட்டார். விசுவாசம், எப்படி விசுவாச வார்த்தை கத்தருக்கு. ஆக எல்லாம் போயாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சு, கட்டி கடைசியில் ஆடு கத்தர் பார்த்துக்குவாருன்னா கத்தர் வந்து இப்போ என்ன பண்ணுறான், ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. அப்பா கட்டுறதுக்கு ஒப்பு கொடுக்குறான், பலிபீடத்தில் போட ஒப்பு கொடுக்குறான், கத்தி எடுக்கிறான், சத்தமே காமிக்கல. அப்பதான் கத்தர் பரலோகம் அலறுகிறது. ஆபிரகாமே, பரலோகத்தில் ஒரு அலறல் சத்தம். இவ்வளவு துணிச்சுட்டானே இவன், என் சொல்ல அப்படியே தட்டாம செய்யிட்டானே. இதான் கீழ்ப்படிதல். அப்படி ஒப்பு கொடுத்தான், அர்ப்பணிச்சான். ரெண்டாம் தரம் கூப்பிட்டு சொன்னாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த, நான் சொன்னது அப்படியே கேட்ட, அதனால உன் சந்ததிக்குள், நல்ல கவனிங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே
ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் சந்ததியை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போலவும் ஆ, பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் இப்படி பெருக்கத்தை சொல்றார். இந்த காலவேளையில நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருகச் செய்ய விரும்புகிறார். 2026 வருடத்தில் உன்னை பெருக பண்ணுகிறவர், உங்களை பெருக பண்ணுகிறவர், உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஆசீர்வதிக்க வேண்டார், ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பெருக பண்ணும் பொழுது அதுவும் எப்படி ஸ்டார் மாதிரி பெருக பண்ணி உங்க சந்ததி ஸ்டாரா இருக்கும், ஸ்டாரா இருக்கும், கர்த்தருக்கு ஸ்டாரா இருக்கும். அருமையானவர்களே, அடுத்து சொல்றாரு, ஆகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் பகைஞரின் வாசல்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வார்கள். சுதந்திரிப்பார்கள். பகைஞருடைய வாசல்களை. எப்படி வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? இந்த 2026 ஒரு பெருக்கம் நமக்கு. இதில் ஒரு வசனம் உண்டு, பெருக பண்ணி வருத்திக்க செய்வார். பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வருத்திக்க, இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த வருடத்தில் ஒரு பெருகுதல், ஒரு வளர்ச்சி, ஒரு அதிகரித்தல் கர்த்தருக்கு அது வேணும். ஆண்டவருடைய பிள்ளை கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதம் உண்டு. பாருங்க, அவனை அப்படி ஆசீர்வதிக்கிறார், அவனை பெருக பண்றார், இருக்கிற நிலையில் வைக்க மாட்டார். முதலாவது மனுஷன் அப்படித்தான் செஞ்சார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அவங்கள நீ பழுகி பெருகுன்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். அருமையானவர்களே, அவங்க என்னாச்சாங்க, பழுகி பெருக விழுந்து போயாச்சு, பெருகாம அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாமல் போயாச்சு. கர்த்தருக்கு 2வது வர்றார், எல்லாம் அழிஞ்சு போச்சு. அக்கிரமம் தான் பெருகுச்சு, பாவம் தான் பெருகுச்சு, அழிச்சிட்டார். ஆனால் அதில் ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க முதல் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். 7வது வசனம், நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். பழுகி பெருகி நீங்கள் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். நோவா குடும்பத்தை சொல்றார். அவங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். ஏன்னா நோவா கிருபை பெற்றவன், நோவா உத்தமன், நோவா நீதிமான். கர்த்தருக்கு நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு வாழ்ந்தான். அந்த காலத்தில் எல்லாம் பாவத்தோடு வாழ்ந்தான், பேயோடு வாழ்ந்தான், துன்மார்க்கமாக வாழ்ந்தான், அக்கிரமக்காரனா வாழ்ந்தான். ஆனா நோவா மாத்திரம் தேவனோடு வாழ்ந்தான். அந்த காலத்தில் அவனுக்கு பைபிளா இருந்துச்சு, போதகராக இருந்தாங்க, சபை இருந்துச்சா, எப்படி வாழ்ந்திருக்கான் பாருங்க. அந்த நோவாவுடைய ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அற்புதமான குடும்பம். அதில் ஏனோக்கு இருக்கிறாரு, அதில் மெத்துசலா இருக்கிறாரு, லாமேக்கு இருக்கிறாரு. இவங்கெல்லாம் தேவ மனிதர்கள், ஒரு நல்ல பரிசுத்தவான்களுடைய குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்தவன் தான் நோவா. கர்த்தருக்கு நோவா. இந்த குடும்பங்கள் எல்லாம் பாருங்க, இதிலிருந்து வந்தவன் தான் ஆபிரகாம். பின்னாடி வர்றான். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேஷனை பாருங்களேன். கர்த்தருக்கு இருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நோவா எப்படி வாழ்ந்தான்? முழு உலகமும் விழுந்து போச்சு, முழு உலகமும் பாவத்துக்குள்ள போயிடுச்சு, ஒரு பெரிய அழிவை நோக்கி ஓடிக்கிறதுக்கு. ஒருவனும் கீழ்ப்படியல. அவன் பெண்களை தெரிந்து கொண்டான், அவன் ஆம்பளை தெரிந்து கொண்டான். இதுதான் நோவா காலம். இந்த காலம் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். அதுதான் இந்த காலம். நீ ஒரு நோவாவை போல, நீ ஒரு ஆபிரகாமை போல, சந்ததியை போல இந்த காலத்தில் வாழணும். தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, கிருபை பெற்றவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை, ஒரு உத்தமமான வாழ்க்கை கர்த்தருக்கு வாழணும். அப்பதான் நம்ம சந்ததியை பழுக பெருக வைப்பார்.
பாரு யாரு சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கல. நோவா, ஆபிரகாம், கீழ்ப்படிந்த ஆபிரகாம், நோவா, இந்த சந்ததி பழுகி பெருகணும், விருத்தி அடையணும் கர்த்தருக்கு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் கிருபை பெற்றவர்களாய், நீதியுள்ள வாழ்க்கை செய்கிறவர்களாய், உத்தமத்தை காண்பியுங்கள், தேவனோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து பெருக வைப்பார். இந்த வருஷம் நாம் பெருகணும், உங்கள் தொழிலில் பெருகணும், வியாபாரத்தில் பெருகணும், நீங்கள் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் மேல் ப்ரமோஷன் பெருகிக்கிட்டு போகணும், உங்கள் பிள்ளைகள் படிப்பில் விருத்தியாகணும். ஆசீர்வாதையா சொல்லுவார், எங்கள் அம்மாவுடைய ஜபம், எங்கள் அப்பா ஒரு நீதிமான் பார், எங்கள் அம்மா ஒரு நீதி உள்ளவங்க. நான் அவங்க சொல்கிறதில்ல, நானே பார்த்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் அவங்க இருந்ததுனால கிட்டத்தட்ட அவங்க மறிக்கும் பொழுது 100 வயசு. அவங்க வியாதியாக படுக்கலை. அவங்க அன்னைக்கு மறிக்கும் பொழுது வேதனை இல்லை, நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் 2 பேரும் இருந்தாங்க. குளிப்பாட்டி, தலை குளிப்பாட்டி, நகத்தெல்லாம் வெட்டி உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் போயிட்டாங்க. சந்தோஷம். எப்படி பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் முக்காடு போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஜபந்தான் இன்னைக்கு அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜபம். உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க, உருவாக்குறீங்க? அருமையான ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். அது மாதிரி எங்களையும் எடுத்து எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவார் உட்காந்துக்கிட்டு. 3 மணிக்கு விடிய காலையில். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்கள் சகோதரர்கள் வீட்டில் இருந்தாலும், சென்னையில் இருந்தாலும், இங்கே இருந்தாலும். ஆமாம், ஒரு நேரம் நெல்சன் சொல்கிறாரு, அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, தாத்தா பார்த்தீங்கன்னா அதிகாலையிலுமே ஜெபம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஜபங்கள். உங்கள் ஜப வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளையும் சந்ததியையும் ஆசீர்வதிக்கணும், பெருக செய்யணும். ஆகவே பெருகணும், ஜெபம் பண்ண போகணும். டைம் ஆயிடுச்சு. நான் நிறைய வசனங்களை வச்சிருக்கிறேன், நேரம் இல்லை. ஆபிரகாமின் சந்ததியெல்லாம் எப்படி பழுகி பெருகிச்சு. அந்த வீட்டுக்கு போன ரெபெக்காலை அவங்க வீட்டார், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, அப்படி ஆசீர்வதிச்சு உன் சந்ததியார் பகையின் வாசலை சுதந்தரிப்பார்களாக வாழ்த்தி அனுப்புனாங்க. ஆமா, எப்படி பெருகணும். ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்துல நான் உங்களை பெருக செய்ய விரும்புகிறேன் என்றார். நீங்கள் பழுகி பெருக வேண்டும், அதுக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? பழுகணும், பெருகணும், உயரணும். முழங்காடி இருக்க முடிகிறவர்கள் முழங்காடி இருக்கும், மற்றவர்கள் கண்களை மூடுங்கள். கர்த்தரை பாருங்கள், நல்லவராய் வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாமை போல என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்குவேன், கடற்கரை மணலை போலாக்குவேன், பெருக பண்ணுவேன். பகையினுடைய வாசல்களை எல்லாம் உன் சந்ததியார் சுதந்தரிக்க வைப்பேன். 2026 நீ முந்தின வருஷம் என்னென்ன எதிர்பார்த்து ஜபித்தாயோ அதையெல்லாம் அவர் உனக்கு தரப்போறார், உனக்கு கொடுக்க போறார். உன் ஆசீர்வதித்து உன் குடும்பத்தை, உன் சந்ததியை ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெருக செய்ய போறார். விசுவாசிப்போம். ஆண்டவரே, நாங்களும் ஆபிரகாமுடைய சந்ததி, விசுவாச மார்க்கத்தான். இதை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும், பள்ளிகி பெருகச் செய், சகலவித நன்மைகளினால் நிரப்பும் கர்த்தாவே. கிருபைகளோடு இருக்கட்டும். வார்த்தைகளை கிட்ட எல்லாரையும் ஆசை. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படன். இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், பிள்ளைகள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கச்சு, நீங்களெல்லாம் தெரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்லாம் உம்முடைய வார்த்தைகளை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை, ஊழியங்களை, பிரயாசங்களை, வியாபாரங்களை, தொழிலை, எடுத்துக்கொள்ளும் காரியங்களை எல்லாம் நீர் வர்த்திக்க பண்ணும், நீர் பழுகி பெருகச் செய்யும். ஆசீர்வதியும். சத்துவம் பெருகட், சுகம் பெருகட், சந்ததி பெருகட், பலன் பெருகட், ஆசீர்வாதம் பெருகட், சாபங்கள் விலகட்.
எல்லா நன்மைகளினால் நிரப்பு. கிருபை எங்களோடு இருக்கட்டும். உடைய நாம மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக்கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுவிக்க விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமாகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள். பிரபாகரன் பென்னட் நம்ம அதிகமாக ஸ்தோத்தரிப்போம். சாந்தாஷீலா செல்வராஜ், சாந்தாஷீலா சீனிவாசன் நகர், செல்வராஜ் சோலகம்பட்டி, சரோஜினி அம்மா ஓலையூர், ஸ்டாலினி அவருடைய மனைவி, ஜெசிகா ஜோனல் குண்டூர், இவர்களுக்கு பிறந்த நாள். ஆகவே இதற்காக கர்த்தர் இவர்களுக்காக கண்களை மூடி நல்ல ஒரு வாழ்த்தி ஒரு ஸ்தோத்திரம் போடுவோமா? திருமண நாள் காணுகிற அருமையான பிரபா பென்னட்டுக்காக குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி சிறக்கட்டும். கர்த்தாவே இந்த வருடத்தில் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளையும் கொடுத்து பிள்ளைகள் ஜபத்துக்கு பதில் கொடுத்து மேன்மைப்படுத்தி இவர்கள் கோடாகோடியாய் பெருக நாங்கள் வாழ்த்துகிறோம். இவர்களுக்காக ஒரு வாழ்த்துதலை போடுங்க. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அடுத்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாந்தாஷீலா, செல்வராஜ், சரோஜினி அம்மா, ஜெசிகா ஜோனல், இவர்கள் பிறந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை இறங்கி இந்த வருஷத்தை எல்லா நன்மையும் கிருபையும் இவர்களுக்கு கொடுத்து மேன்மைப்படுத்தும். அத்தனை சபையிலே ஊழியங்கள் நிலைத்திருந்து உண்மையிலே கனி கொடுக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். இவர்களுக்காய் கரங்களை கூட்டி ஆமென் வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு அற்புதமான ஆசை